Hi students, இன்னைக்கு நம்ம 10th CBSE Maths NCERT ல Arithmetic Progression chapter ல exercise 5.2 ல 14th sum பாப்போம் இந்த வீடியோல. How many multiples of 4 lie between 10 and 215 கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம multiples of 4 between 10 and 250 என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே? First multiple of 4 என்ன வரும்? greater than 10 is 12. ஓகேவா? 12 தான் வந்து first வந்து 4 ஆல divisible ஆகும். அடுத்தது all the numbers are multiples of 4 therefore D is same, that is 4. Therefore the series is 12, அடுத்தது 16, அடுத்தது 20 goes on. இந்த 250 குள்ள தான் நம்ம பார்க்கணும் இல்லையா? goes on போட்டுற முடியாது. நம்ம லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டிஜிட் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 250 when 250 is divided by 4, 250 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க. பேலன்ஸ் 2 வருது. ஸோ ரிமைண்டர் இஸ் 2. அப்போ 250 minus 2 பண்ணீங்கன்னா 248 is the last multiple. less than 250. 250 குள்ள இந்த 248 தான் லாஸ்ட் மல்டிபிள். அப்போ சீரீஸ் என்ன வரும்? 12, 16, 20 up to 248. இதுதான் நம்மளோட சீரீஸ். with A is equal to 12, D is equal to 4, AN is equal to 248, N we have to find. ஓகேவா? n தான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ we know that an ஃபார்முலா தெரியும் இல்லையா? a plus n minus 1 into d is equal to an ஃபார்முலா இதுதான் நமக்கு தெரியும். ஸோ a ஓட வேல்யூ 12 plus n minus 1 into d ஓட வேல்யூ 4, an is equal to 248. ஓகேவா? இப்போ n minus 1 into 4 is equal to 248 minus 12. 12 minus பண்ணோம்னா 236. 236. அப்போ n minus 1 into 4 வந்து 236. So n minus 1 is equal to 236 divided by 4. இந்த 4 இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ டிவைட் பண்ணுங்க. 59. ஸோ n minus 1 is equal to 59. n is equal to 59 plus 1. So n is equal to 60. So therefore there are 60 multiples. Therefore there are 60 multiples of 4 between
10 and 250. 10 and 250. Here is your final answer. Okay students, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுனா மறக்காம subscribe பண்ணிட்டு உங்க friends ஓட ஷேர் பண்ணிக்கோங்க students. Thank you.